Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை யாரும் கவனிக்கவில்லை என்றால் கவனமாக கேளுங்கள். அது உங்கள் தோல்வியில்லை, அது தேவன் ஆரம்பிக்கும் இடம். இந்த செய்தியின் முடிவில் ஏன் சிலர் மட்டும் சின்னவனிலிருந்து 1000 ஆகிறார்கள், மற்றவர்கள் அதே இடத்திலேயே நின்று விடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். மேய்ப்பர் வழிநடத்தும் போது சின்ன வாழ்க்கையும் மகத்துவத்துக்குள் கொண்டு அழைத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கு அலட்சியமாய் தோன்றுவது அவரது பராமரிப்பில் பலத்ததாய் மாறும். ஆனால் எல்லாருக்கும் இது நடக்காது. ஏனென்று கவனமாக பார்க்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை குறைவாக மதிப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்க எதுவுமே இல்லை என்றிருக்கலாம். ஆம், இன்றைக்கு நீங்கள் சின்னவனாக சிறியவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் 1000 ஆக்குவதற்காக தம்மால் என்ன செய்ய முடியும் என்று இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம் வல்லமையை காண்பிப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் இருக்கும் இடத்தில் சின்னவனாக உங்களை உணரலாம். வெளியே வந்து உங்களை மக்களுக்கு காண்பிக்க கூச்சப்படலாம். நீங்கள் அனுபவித்த வெட்கத்தை எண்ணி பயப்படலாம். நம்பிக்கையை இழந்திருக்கலாம். யாராவது உங்களை கேலி செய்திருக்கலாம். மக்கள் உங்களை அச்சுறுத்தி இருக்கலாம். ஆகவே நீங்கள் மறைந்திருக்கலாம். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லை, இது தேவன் நேரடியாக அறிவித்த சத்தியம். இந்த வசனத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாவீது ஆவான். அவன் மேய்ப்பனாக இருந்தான். எப்படி ராஜாவானான் என்பதை கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று விவரித்துள்ளான். இங்கேயே பலர் வீழ்கிறார்கள். அவர்கள் தாவீதின் முடிவை விரும்புகிறார்கள். ஆனால் தாவீதின் வாழ்க்கையை ஏற்க விரும்பவில்லை. தேவன் ஏற்கனவே ஆயிரங்களாக இருப்பவரை ஆசிர்வதிக்க தெரிந்து கொண்டால் உலகம் ஆச்சரியப்படாது. ஆனால் அவர் சிறியவனாக கவனிக்கப்படாத நிலையில் குறைவாக மதிப்பிடப்பட்ட ஒருவரை எழுப்பினால்தான் உலகம் அவரது மகிமையை காணும். அப்படியானால் தேவன் எதை பார்க்கிறார்? அளவா இல்லை மனதா? ஒரு சிறு பையன் இயேசு என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்காக மலைக்கு வந்திருந்தான். இயேசு, இங்கே என் பிரசங்கத்தை கேட்பதற்காக வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்க உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டபோது இந்த சிறு பையன் தான் கொண்டு வந்திருந்த சில அப்பங்களையும் மீன்களையும் கொடுத்தான். அன்றைக்கு என்ன நடந்தது? இயேசு அவற்றை பெற்றுக்கொண்டு ஆசிர்வதித்தார். அவர் மூலமாக ஒரு அற்புதம் நடந்தது. இதுதான் பதில். தேவன் அளவை பார்க்கவில்லை, ஒப்படைத்த மனதை பார்க்கிறார். அவன் கொடுத்த அப்பமும் மீனும் அவனை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கானோரை போஷிக்கும்படி இயேசு அவற்றை பெருக பண்ணினார். நீங்கள் சின்னது என்று நினைப்பது தேவன் பெருக்க வேண்டியது என்று பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வெற்றி பெறுவதற்கு இயேசுவை உங்கள் மேய்ப்பராக, உங்கள் ராஜாவாக, உங்கள் தேவனாக கொள்வதே வழியாகும். அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். நானும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தேன். எப்போதும் விளையாடிக் கொண்டே இருப்பேன். ஆண்டவருக்கேற்ற காரியங்களை அறியாதிருந்தேன். ஆனால் ஆண்டவர் அவரை என் சொந்த இரட்சகராக
இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். என் வாழ்க்கை முற்றிலும் மாறினது. தேவன் என்னை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார். அருமையான கணவரை தந்ததுடன் பல்வேறு ஆசிர்வாதங்களையும் அளித்தார். நான் அவரை உண்மையாய் தேடினபடியால் அப்படி ஆசிர்வதித்தார். அதைத்தான் வேதம் நீ 1000 ஆவாய், பலத்தவனாவாய் என்று கூறுகிறது. மாற்றம் திடீரென்று வரவில்லை. சரியான அர்ப்பணிப்பு வந்தபோதுதான் வந்தது. அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். மிகவும் எளியது. தாவீது கூறுகிறபடி அவரை உங்கள் தலைவராகவும் எல்லாமுமாகவும் வைத்து கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நம் தேவன் எவ்வளவு பெரியவர்! 23ஆம் சங்கீதத்தின் வசனங்களை வாசித்தால் பரவசமடைவீர்கள். ஒவ்வொரு வசனமும் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் சிறிய நபராக இருக்கலாம், சிறிய வேலையை செய்யலாம். எல்லோரும் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறலாம். அலட்சியம் பண்ணப்பட்டவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவரது வழியில் நடக்கும்போது, அவர் தாவீதைப் போல உங்களை ஆசிர்வதிப்பார். தாவீது மேய்ப்பனாக இருந்தான். ஆனால் பெரிய தேசத்தின் ராஜாவாக மாறினான். அதே வண்ணமாக நீங்களும் பெரிய ஸ்தலங்களுக்கு உயர்த்தப்படலாம். பணிபுரியும் இடத்திலேயே நீங்கள் குற்றம் சுமத்தப்படலாம். மக்கள் உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை சொல்லலாம். தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவரையே இறுக பற்றி கொள்ளுங்கள். எல்லாமும் முற்றிலுமாக மாறும். தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அவர் உங்களை மகா உயரங்களுக்கு கொண்டு செல்வார். நீங்கள் தாவீதை போல ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு ஆண்டவரிடமிருந்து பலத்த காரியத்தை எதிர்பாருங்கள். தேவன் உங்களை அற்புதங்களுக்குள் நடத்துவார். அவ்வாறுதான் அவர் உங்களை ஆற்றுவார். உங்களோடு பேசுவார். தம்மை காண்பிப்பார். ஆகவே சின்னவனாக இருப்பதை எண்ணி இன்றைக்கு வருத்தப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை மூலமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் போது நீங்கள் 1000ஆக காணப்படுவீர்கள். இது மனிதர் சொல்வது அல்ல, தேவன் சொன்ன வாக்குதத்தம். அவர் சொன்னது ஒருபோதும் தவறாது, நிச்சயமாகவே நிறைவேறும். இதை கேட்கிற நீங்கள் நானும் 1000ஆக மாறுவேன் என்று மனதில் சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த வாக்குதத்தத்தை சுதந்தரிப்பீர்களா? வாருங்கள், நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். அவர் உங்களுக்கு வேண்டியவற்றை செய்வார். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் என் மேய்ப்பராயிருக்கிறீர். நான் உம்மை பின்தொடருவேன். என் வாழ்வில் ஒவ்வொரு அடியாக உம் பாதையில் என்னை வழிநடத்துவீராக. நான் சிறியவனாக அல்லது மறைக்கப்பட்டவனாக உணரும்போது உம் வாக்குதத்தத்தை நினைவுபடுத்துவீராக. என் வாழ்க்கையை மறுரூபமாக்கி உம் சித்தத்தின்படி என்னை உயர்த்துவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் எப்போதும் உம் குரலை நம்பவும் எனக்கு உதவி செய்வீராக. உம் நோக்கத்திற்கும் உம் ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமாக என்னை உருவாக்குவீராக. என் வாழ்க்கை உம் மகத்துவத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்தட்டும். இன்றைக்கு நான் இருக்கிற விதமாகவே சின்னவனாக, உடைக்கப்பட்டவனாக, பயந்தவனாக உம் முன்னே வருகிறேன். ஆனாலும் வார்த்தை சின்னவன் 1000 ஆவான் என்று சொல்லுகிறது. இந்த வாக்குதத்தம் எனக்கானது என்று நம்புகிறேன். இப்போது நான் மறைந்திருப்பதாக உணர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறீர். நான் தகுதியற்றவனாக உணர்ந்தாலும் நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என்னிடம் இருக்கும் கொஞ்சமானதை, என் தாளந்துகள், என் குரல், என் இருதயம் உம் மகிமைக்காக பன்மடங்காய் பெருக பண்ணும். அந்த சிறு பையன் கொண்டு வந்திருந்த உணவை 1000கணக்கானோரை போஷிக்க பயன்படுத்தியது போல
என்னையும் அற்புதத்தின் பாத்திரமாக பயன்படுத்தும். அவமானத்தால் அல்லது பயத்தால் சோர்ந்து போகாமல் உம்முடைய அன்பினாலும் உயர்ந்த அழைப்பினாலும் தைரியமாக நடக்க எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு அற்புதங்களின் நாளாக சின்னவனாகிய என்னை பரிபூரணனாக மாற்றும் நாளாக அமையட்டும். என்னுள் தொடங்குகிறதை நிறைவேற்றும் தேவனே, நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.